மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அவரு ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில பயணிக்கின்ற காலத்தில, அந்த அதாவது பிள்ளைகள் வழியில நெறைய செலவுகள் ஏற்படும். குரு பார்வையில அமர்ந்திருக்கிறதுனால ராகு அ ஒரு பெரிய பாதிப்ப குடுக்காது. 2வது வந்து பார்த்திக்கும்போது, மூத்த சகோதரர் வழியில கொஞ்சம் சலனத்தை ஏற்படும். ஒரு கசப்பு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. 2 பேரும் தொழில் செஞ்சு கூட்டு குடும்பமா தொழில் செஞ்சிருந்தாங்க. அண்ணனுக்கு தெரியாம சேவிங்ஸ் நெறைய போட்டு வச்சிருந்தேன்னா, அதெல்லாம் இப்ப வெளிய வந்துரும். ஸோ, அப்போ மூத்த சகோதரனுடான வாழ்க்கை ஒரு உறவுகள்ல கசப்பு, மூத்த அக்காவோட கசப்பு, இதெல்லாம் வந்து அந்த 11ஆம் இடத்துல அமரும்பொழுது, அந்த ஒரு உறவுகள்ல ஒரு கசப்ப குடுக்க காத்துட்டு இருக்கு. வெளிநாடு போறீங்க, அப்ராட் போறீங்க, ஐடி பீப்பிள்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க அப்படின்னா, ராகு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ட குடுக்க காத்துட்டு இருக்கு. அதே மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க, நோயிலிருந்து விடுதலை குடுக்க காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நோயிலிருந்து விடுதலை குடுத்துரும். மருத்துவமனையில ரொம்ப நேரமா நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, 3 மந்த்ஸா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, மருத்துவமனையிலேருந்து வெளியே வரக்கூடிய காலச்சக்கரமா இருக்கும். வழக்குகள சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா வழக்குலேருந்து விடுதலை ஆவீங்க. ஏன்னா குரு பார்வையில ராகு இருக்கிறாரு. அதே மாரி வந்து செவ்வாய் வந்து 1, 8 ஆதிபத்தியம் பெறதுனால, கொஞ்சம் சகோதரர் வழிகள்ல கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்துரும். இந்த காலகட்டத்தில வீடு, மனை, வாகனம் வாங்காம இருக்கிறது நல்லது.